பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனித ரமலானுடைய மாதத்தின் 23வது ஒற்றைப்படை இரவிலே லைலத்துல் கத்ர் இரவை அடைவதற்காக நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே ஒன்று குழும்பியிருக்கின்றோம். இந்த நேரத்திலே திருமறை குர்ஆனுடைய வசனங்களை படிப்பினை பெறுவதற்காக அதனுடைய அத்தியாயங்களை படித்து அதிலிருந்து கேள்வி கேட்கக்கூடிய நிகழ்ச்சி தற்பொழுது நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் ஆண்களில் ஒரு அணியினராகவும் பெண்கள் பகுதியில் 2 அணியினராகவும் நாம் பிரித்திருக்கின்றோம். ஆண்களில் அபூபக்கர் அணியினராகவும் பெண்களில் ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா மற்றும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ற பெயரிடப்பட்டு இந்த போட்டியை நாம் நடத்திட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு சூரா அன்-நூர் 24வது அத்தியாயத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் என்று சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். முதலாவதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அணியினருக்கு முதல் கேள்வி. இந்த அத்தியாயத்தில் முதல் வசனம், அந்த முதல் வசனத்தில் கடைசி வாசகம் என்ன? இந்த அத்தியாயத்தில் முதல் வசனம், அந்த முதல் வசனத்தில் கடைசி வாசகம் சொல்லுங்க. நம்பிக்கை கொண்டவர்களே சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக வரணும். சிந்திப்பவர்களுக்கு தெளிவான வசனங்களை அருளியுள்ளோம் என்பது மிகச்சரியான பதில். முதல் கேள்விக்கு சரியான பதில் சொல்லி மதிப்பெண்ணில் அடி எடுத்து வைக்கிறார்கள். இரண்டாவது கேள்வி ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு. இந்த அத்தியாயத்தின் கடைசி வசனத்தில் முதல் வாசகம் என்ன? இந்த அத்தியாயத்தில் கடைசி வசனத்தில் முதல் வாசகம் என்ன? வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். இன்னும் கொஞ்சம் கிளியரா. என்பதை நீங்கள் அறியவில்லையான்னு கேட்கிறாங்க. அறிந்து கொள்ளுங்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள் என்பது சரியான பதில். அல்லாஹ்வுக்கே வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை சொந்தம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த வானத்தில் பூமியில் இருக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று நினைச்சான் சொல்லி காட்டுறான். ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க டீம் வந்து கரெக்டாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. மூணாவது கேள்வி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு. லைவ் வரையில் டிவியில் சரி, அது முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு வரலைன்னா விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. ஆடியோ உங்களுக்கு கிளியராக இருக்குதுன்னா பார்த்துக்கிடலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அணியினருக்கு அவதூறை கேள்விப்படும் போது இறை நம்பிக்கையாளர்கள் என்ன சொல்லி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அவதூறை கேள்விப்படும் போது இறை நம்பிக்கையாளர்கள் என்ன சொல்லி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். விளக்கம் கொடுக்கணும், விளக்கம் மாற்றிக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அணியினருக்கு அவதூறு, நிறைய அவதூறாக வரும் சில நேரத்தில். அப்போ அந்த மாதிரி அவதூறுகள் கேள்விப்படும் பொழுது இறை நம்பிக்கையாளர்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? அல்லாஹ் மிகவும் தூயவன், இதை பற்றி பேசுகிறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை.
இது வந்து தெளிவான சுபஹானகஹாதா புஹ்தானுன் அலீம், இது தெளிவான அவதூறாகும். மா யகூனுலனா நத்தகல்லம ஹாதா, இதை பற்றி பேசுறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை. அல்லாஹ்வே நீயே தூயவன். ஹாதா புஹ்தானுன் அலீம், இது தெளிவான அவதூறு என்று சொல்லியிருக்க வேண்டாமா? இல்லை, இன்னும் கொஞ்சம் சரியாக வரணும். இறை நம்பிக்கையாளருடைய கூற்று என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு 2 வாசகம்தான். லவ்லா இது சமீபத்துமோ லன்னல் மோமினூன ஒல் மோமினாத்து பி அன்ஃபுஸிஹிம். இல்லை, நீங்கள் அது தமிழ் அர்த்தம் சொல்லுங்கள். காலு ஹாதா இஃப்கு முபீன், இது தெளிவான அவதூறு. தெளிவானவா பகிரங்கமானவா? பகிரங்கமான தெளிவான ரெண்டு ஒன்று தான். முபீனுக்கு அதே அர்த்தம் தான். சரி, அதுக்கு மேலே இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. பி அன்ஃபுஸிஹிம் கைரா, அவர்கள் நல்லதையே நினைத்திருக்க வேண்டாமா? நல்ல எண்ணம் கொண்டு இருக்க வேண்டும். சரியான பதில் அவங்களுக்கு போட்டுருமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அவங்களுக்கு கேட்ட நேரடி கேள்விக்கு சரியாக பதில் சொல்லியிருக்காங்க. 3 அணியினரும் தாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லி தலா 10 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீங்க. இந்த அத்தியாயத்தில் நீங்கள் படிச்சிருந்தா, ஃபுல்லாக படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும், உண்மையிலேயே வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் எல்லாம் சொல்லி காட்டுறான். முழுமையாக படிச்சிருந்தாங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால் இதில் வந்து நிறைய வாழ்க்கைக்கு தேவையான நுணுக்கமான சட்டங்கள் எல்லாம் இதில் சொல்கிறான். அதனால் நம்ம போகிற போக்கில் சின்ன கேள்வி கேட்டுட்டு போயிட முடியாது. அதனால் இதில் சில பெரிய கேள்விகள், அதாவது பெரிய பதில் சொல்லுமா இருக்கும். அந்த அடிப்படையில் இப்போ கேட்கக்கூடிய கேள்வி வந்து 25 மார்க்கு உள்ளது. 3 அணியினருக்கும் அதுதான் கேட்போம். முதலாவதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அணியினருக்கு, விபச்சாரம் செய்பவர்கள் அவர்களுக்கு என்ன தண்டனை, விளக்கம் தேவை. சரி, விளக்கம் வேணும்னா, அதாவது அந்த தண்டனையை கொடுக்கும் பொழுது என்ன சொல்கிறான் அல்லாஹ் அதை சொல்லணும் கரெக்டாக. சரி, மொத்தம் 3 பாயிண்ட் இருக்கு. மைக்கிலே பேச. சரி, 3வது பார்க்கணும். என்ன பார்க்கணும்? தண்டனை வழங்க அடிக்க பார்த்துட்டு இருக்கணும். சரி, 3 பாயிண்ட் சொல்லிட்டீங்களா? 2வது பாயிண்ட் கொஞ்சம் கலர்படியாக இருக்க. முதல் பாயிண்ட் 100 கசேடி சொல்லிட்டீங்க. நீங்கள் சொல்லுங்க. இரக்கம் காட்டக்கூடாது என்பது சரியான 3 பாயிண்ட் சொல்லிட்டீங்க. அதாவது 100 கசையடி அடியுங்கள். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டிருந்தால் அல்லாஹ்வின் சட்டத்தை நிறைவேற்றுவதில் இரக்கம், அவர்களுக்கு உங்களுக்கு இரக்கம் ஏற்படக்கூடாது. அவ்விருவரை தண்டிக்கும் பொழுது நம்பிக்கை கொண்ட சாரார் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ரைட், ஓகே, சரியான பதில். அடுத்தது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு, கற்புள்ள பெண்கள் மீது விபச்சாரம் குற்றம் சுமத்தினால் விளக்கம் வேண்டும். இது 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. கற்புள்ள பெண்கள் மீது விபச்சாரம் குற்றம் சுமத்தினால் விளக்கம் தேவை. 4 சாட்சிகள் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வரவில்லை என்றால் அவர்களுக்கு 80 கசையடி கொடுக்க வேண்டும். இது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த சாட்சியத்தை ஒருபோதும் ஏற்கக்கூடாது. 2வது, அவர்களே பாவிகள். மிகச் சரியான பதில். அவர்கள் பாவம் கரெக்ட். போதும், 3 பாயிண்ட் தான். சரி சரி. ஆயிஷா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா டீமும் கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு, தம் மனைவியர் மீது விபச்சாரம் குற்றம் சுமத்தினால், தம் மனைவியர் மீது விபச்சாரம் குற்றம் சுமத்தினால் கணவனின் நிலை என்ன? இதுக்கும் 2 பாயிண்ட். சரியா? ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு, தம் மனைவியர் மீது விபச்சாரம் குற்றம் சுமத்தினால் விளக்கம் வேண்டும், கணவனின் நிலை குறித்து. 4 தடவை அவன் சத்தியம் செய்யணும்.
அர்போ ஷஹாதத்தின் பில்லா இன்னஹு லம்யா 5வது தடவை அல்லாஹ்வுடைய லானத்து தன் மீது உண்டாகட்டும், தான் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ்வுடைய லானத்து தன் மீது உண்டாகட்டும் என்று அவன் பிரார்த்திக்கணும். அது மேலே உள்ள ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும். 4 தடவை சத்தியம் செய்யணும். நான் உண்மையானவன் என்று 4 தடவை சத்தியம் செய்யணும். அதுக்கப்புறம் என்னவென்று சத்தியம் செய்யணும். 4 முறை சத்தியம்னா என்னென்ன சத்தியம் செய்யணும்? நான் உண்மையானவன், அவள் விபச்சாரின்னு சொல்லிட்டு. சரி, அது எப்போ? அல்லாஹ்வுடைய இல்ல 4 தடவை சத்தியம் செய்றாங்க. சாட்சியே இல்லட்டா சொல்லுங்க, அந்த பாயிண்ட் தான் வேணும். சாட்சியே இல்லைன்னா சரி, ஓகே. 5வதாக அல்லாஹ்வுடைய சாபம் தன் மீது, தான் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ்வின் சாபம் தன் மீது உண்டாகட்டும் என்று மாஷாஅல்லாஹ், சரியான பதில். பிரார்த்திக்கணும். சரிம்மா, கரெக்டா சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு 25 மதிப்பெண்கள். ஓகே. இதுக்கு மனைவி என்ன சொல்லணும்? அடுத்தது 2 சுற்று முடிஞ்சிருக்கு. 2 சுற்றுலையுமே எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்கிறீங்க. கொஞ்சம் டஃப்பாக தான் போகுது, பார்ப்போம், போக தெரியும். அப்படிதானே? சரி, அடுத்து அபூபக்கர் டீமுக்கு உங்களுக்கு 25 மார்க்கு உள்ள கேள்வி தான். சரியா? இந்த மாதிரி தன் மனைவியின் மீது கணவர் விபச்சாரம் குற்றம் சுமத்தினால் கணவனின் நிலை, மனைவியோட நிலை என்ன? அதுக்கு விளக்கம் தாங்க. என்னவென்று சரி, ஐந்தாவதாக என்ன செய்யணும்? சரியான பதில். மாஷாஅல்லாஹ், கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அவன் பொய்யர்களில் உள்ளவன் என்று அவள் 4 முறை அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து சாட்சியம் அளிப்பது அவளை விட்டும் தண்டனை தடுத்துவிடும். 5வதாக அவன் உண்மையாளர்களில் ஒருவனாக இருந்தால் தன் மீது அல்லாஹ்வின் கோபம் உண்டாகட்டும் என்று சொல்லணும். இதான் மனைவியுடைய நிலை. சரி, அடுத்தது கதீஜா ரலியல்லாஹு டீமுக்கு இறை நம்பிக்கை கொண்டோரை என்று அல்லாஹ் அழைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அல்லாஹ் அழைத்து வீடுகள் சம்பந்தமா ஒரு செய்தி எல்லாம் சொல்றான். இதுவும் 25 மார்க்கு உண்டான கேள்விதான். அந்த விஷயத்தை நீங்க முழுவதுமா சொல்லணும். அடுத்தவர்களுடைய வீடுகள் சம்பந்தமாக இறை நம்பிக்கை கொண்டோரை என்று அல்லாஹ் அழைத்து, உங்கள் வீடுகள் அல்லாது வேறு வீடுகளில் நீங்கள் நுழைந்தால் சலாம் கூறி அனுமதி கேட்காமல் நுழையாதீர்கள். சரி, நுழையாதீர்கள். அனுமதி கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் திரும்பி விடுங்கள். சரி, அது சென்று விடுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள். சரி, அப்புறம் இன்னும் 2, அதாவது ஆள் இல்லாத வீட்டுக்குள்ள போறதா இருந்தா அவங்களுடைய பொருள் இல்ல அது இல்ல இது இதுக்கு முன்ன இதுக்குள்ளே வரும். இது நீங்க இது சிறந்த இதுவே உங்களுக்கு சிறந்தது. நீங்கள் நல்லுணர்வு பெறுவீர்கள். சரி, ஓகே, சரியா சொல்லியிருக்கிறீங்க. கதீஜா ரலியல்லாஹு டீம் 25 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க. அடுத்தது ஆயிஷா ரலியல்லாஹு டீமுக்கு இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களிடம் நபியே நீர் கூறுவீராக, இறை நம்பிக்கை கொண்ட பெண்களிடம் நபியே நீர் கூறுவீராக என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான். என்ன விஷயங்களை? எல்லாமே ஒழுக்க ரீதியான விஷயங்கள். இந்த சூரா நூர்ல ஒழுக்க ரீதியான விஷயங்களை தான் அல்லாஹ் நமக்கு இதுல நிறைய சொல்லுகிறான். இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களிடம் தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறும் கற்பு நெறிகளை பேணி கொள்ளுமாறும் அல்லாஹ் கட்டளையிடுவான். இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள் மீது அவர்களும் தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறும் கற்பு நெறிகளை பேணி பாதுகாத்து கொள்ளுமாறும் வெளியில் தெரிவதை தவிர வேறு எந்த அலங்காரத்தையும் வெளிப்படுத்த வேண்டாம் என்றும் தமது தலை முக்காடுகளை மேற்சட்டைகள் மேலே போட்டு கொள்ளுமாறும் தமது கணவர்கள் இல்ல போதும், அது வரைக்கும் போதும். சரி, சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. சொல்லுங்க.
இல்லை. சரிம்மா, சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கும் 25 மார்க்கு. அடுத்து இப்போ ரிவர்ஸில் ஆரம்பிக்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீம்லேருந்து கேள்வி கேட்குறோம். யாருக்கு இவ்வுலகிலும் மறுமையிலும் துன்புறுத்தும் வேதனை உள்ளது? யாருக்கு இவ்வுலகிலும் மறுமையிலும் துன்புறுத்தும் வேதனை உள்ளது? யாருக்கு இவ்வுலகிலும் மறுமையிலும் துன்புறுத்தும் வேதனை உள்ளது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு யாருக்கு இவ்வுலகிலும் மறுமையிலும் துன்புறுத்தும் வேதனை உள்ளது? 3வது தடவை கேட்டுட்டோமா? இறைநம்பிக்கையுடைய கற்புடைய பெண்கள் மீது அவதூறு, விபச்சாரம் அவதூறு கூறப்படும் பொழுது. தவறான பதில்மா. அது அப்படியே பாஸ் ஆகுது. கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு இல்லை, அபூபக்கர் டீம், சாரி அபூபக்கர் டீமுக்கு. ஓகே, சரியான பதில். அதாவது இறை நம்பிக்கையாளர்களிடம் மானக்கேடான செயல் பரவ வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் துன்புறுத்த வேதனை உண்டு என்று சரியான பதில். 5 மார்க் உங்களுக்கு. சரியா? இல்லை, இது நம்ம 10 மார்க் கேள்வி இல்லை, 10 மார்க் கேள்வி தான் இது. அப்போ எல்லாத்துக்கும் 25 கொடுத்தா அப்போ என்ன பண்ணுறது? சரியா, இது சின்ன கேள்வி தான். சரி, அடுத்து கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு. கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீம் இப்படி ரிவர்ஸில் வருது. சரி, கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு இறை நம்பிக்கை கொண்டோரே என்று அல்லாஹ் அழைத்து சைத்தானை பற்றி ஒரு விஷயத்தை சொல்கிறான். இறை நம்பிக்கை கொண்டோரே என்று அழைத்து, சைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். அப்படி நீங்கள் சைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றினால் அவன் உங்களுக்கு மானக்கேடானதையும் தீயதையும் ஏவுவான். சரியான பதில். அவங்களுக்கு 10 மார்க் போட்டுருங்க. அடுத்து டைரக்ட் கேள்வி அபூபக்கர் டீமுக்கு. உங்களில் பொருளும் வசதியும் உடையோர் யாருக்கு தர்மம் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த பையன் தூக்குறாரு, முன்னாடி வந்து நீங்க கொஞ்சம். சரி 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 கூட சரி, சரியான பதில். உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கும் தர்மங்களை கொடுக்காமல் இருப்பதற்காக சத்தியம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றான். மிகச் சரியாக பதில் சொல்லியிருக்கிறாங்க அபூபக்கர் டீம். 10 மார்க். சரியா? இப்போ மீண்டும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு. யார் இவ்வுலகிலும் மறுமையிலும் சபிக்கப்பட்டுள்ளனர்? யார் இவ்வுலகிலும் மறுமையிலும் சபிக்கப்பட்டுள்ளனர்? கற்புள்ள மூமின்களான அப்பாவி பெண்கள் மீது அவதூறு கூறுவோர் உலகிலும். என்ன அவதூறுமா? விபச்சார அவதூறு. அப்படி சொல்லுங்க. சரி, மாஷா அல்லாஹ், சரியான பதில். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிகச் சரியா பதில் சொல்லியிருக்கிறாங்க. 10 மார்க்கு. அடுத்தது கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு. இவர்களுக்கு எதிராக மறுமையில் எது சாட்சி சொல்லும்? இந்த மாதிரி அவதூறு பரப்புறாங்களே, இவர்களுக்கு எதிராக மறுமையில் எது சாட்சி சொல்லும்? கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அணியினருக்கு. நாவுகளும் கைகளும் கால்களும். என்னம்மா? நாவுகளும் கைகளும் கால்களும் எல்லாம் பேசும் இல்லையா? ஓகே, சரியான பதில். சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு டீமுக்கு. யாருக்கு யார் உரியவர்கள்? இந்த கை தூக்குறாட. சொல்லுங்க. இல்லை இல்லை இல்லை, யாருக்கு யார் உரியவர்கள்? இல்லை இல்லை, இருங்க இருங்க. இல்லை, வந்து ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை வந்துருச்சு, அதனால் யாசர் பாய் வந்து இது பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சரியா?
இல்லை 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 இல்ல கேள்வி சரியா புரியலன்னா கேள்வி புரியலன்னு தான் சொல்லணும், பதில் சொல்லக்கூடாது. இல்ல பதில் சொல்லிட்டா கேள்வி புரிஞ்சது தானே அதுக்கு இதுக்கு தான் இவங்க வச்சுக்கிறோம் பக்கத்தில் நாங்கள். சரி ரைட், நமக்கு வரும், கவலைப்படக்கூடாது. சரி அபூபக்கர் டீமுக்கு கேட்டோம். உங்களுக்கு இந்த சுற்றுல கடைசி கேள்வி, இது அப்படியே பாஸ் ஆகுது கதிஜா ரலியல்லாஹு டீமுக்கு. யாருக்கு யார் உரியவர்கள்? கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களுக்கும், கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்கும் உரியவர்கள், நல்ல பெண்கள் நல்ல ஆண்களுக்கும், நல்ல ஆண்கள் நல்ல பெண்களுக்கும் உரியவர்கள். சரியான பதில் 5 மார்க் போட்டுருங்க. சரியா? சரி ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 4 சுற்று முடிவடைஞ்சிருக்கு. மார்க் சொல்லிடுங்களேன். கொஞ்சம் சுதாரித்து பதில் சொல்லுங்க. சரியா? அபூபக்கர் டீம் வந்து 75 மார்க்கு, ஹதீஜா டீம் 85 மார்க்கு, ஆயிஷா டீம் 70 மார்க். அதாவது மறுபடியும் சொல்கிறேன், அபூபக்கர் டீம் 75, ஹதீஜா டீம் 85, ஆயிஷா டீம் 70. சரி ஓகே. அடுத்தது அபூபக்கர் அணியிலிருந்து ஆரம்பிக்கிறோம். நீங்கள் வெற்றி பெறுவதற்காக என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் வெற்றி பெறுவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஒத்த வரி பதில் தான். 10 மார்க் கேள்வி. நீங்கள் வெற்றி பெறுவதற்காக என்ன செய்ய வேண்டும்? தொழுகையிலையும் ஜகாத்தையும் சரியான மார்க்கு கொடுத்து வெற்றி பெற்றுங்க. மாஷா அல்லாஹ். சரியான பதில் இல்லை, தப்பு. சரியா? அப்படி பாஸ் ஆகுது. ஹதீஜா ரலியல்லாஹு டீமுக்கு நீங்கள் வெற்றி பெறுவதற்காக என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹுவை நம்பி தூதருக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுவை மிகச் சரியான பதிலை சொல்லியிருக்கீங்க. தப்புமா? தப்பு. அப்படி பாஸ் ஆகுது. ஆயிஷா ரலியல்லாஹு டீமுக்கு நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்கு மன்னிப்பு கோர வேண்டும். இதான் சரியான பதில். மிகவும் சரியான பதில் தான். அனைவரும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருங்கள். இதுக்கு தான் உட்கார்ந்துருக்கிறோம். அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்க தான் உட்கார்ந்துருக்கிறோம். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. இறைவா, எங்களுடைய பாவங்களை நீ மன்னிச்சிரியா அல்லாஹ், நீயே மன்னிப்பவன், மன்னிப்பு கேட்பதை விரும்புகிறவன். இந்த ஒத்த காரியத்தை நம்ம செஞ்சுட்டே இருந்தவங்களேன், இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு வெற்றியை தருவான். அதை உணர்ந்து நம்ம வந்து அல்லாஹ்விடத்தை தௌபா செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும். சரி, இந்த கேள்வி யாரு கேட்டோம்? உங்களுக்கு கேட்டோமா? அடுத்தது ஹதீஜா ரலியல்லாஹு டீமுக்கு எதை உங்களிடம் அருளியுள்ளோம்? எதை உங்களிடம் அருளியுள்ளோம்? தெளிவான வசனத்தையும் முன் சென்றோர்களுடைய எடுத்துக்காட்டுகளையும் இறையச்சம் உடையோருக்கு அறிவுரையையும் அருளியுள்ளோம். மாஷா அல்லாஹ். சரியான பதில். தெளிவுபடுத்தும் வசனங்களையும் உங்களுக்கு முன் சென்று விட்டவர்களின் எடுத்துக்காட்டையும் இறையச்சமுடையோருக்கு அறிவுரையும் அருளியுள்ளோம் என்பது சரியான பதில். அடுத்தது ஆயிஷா ரலியல்லாஹு டீமுக்கு எவை அல்லாஹ்வை போற்றுகின்றன? இந்த கேள்வி நல்ல கவனமாக உள்வாங்குங்க. கேள்விக்குண்டான பதிலை கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அதில் இருக்கும். சரியா? நல்ல பதிலை சொல்லுங்க. எவை அல்லாஹ்வை போற்றுகின்றன? விளக்கம் தாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு டீமுக்கு சொல்லுங்க. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையும் ரெக்கையை விரித்த நிலையில் பறவைகளும் அல்லாஹ்வை போற்றுகின்றன. இன்னும் முக்கியமான பாயிண்ட், ஒவ்வொன்றும் தொழுகை முறையிலும் இன்னொரு பாயிண்ட், ஒவ்வொன்றும் வணங்குகின்ற முறையையும் துதிக்கின்ற முறையையும் அறிந்து கொள்கின்றன. சரி, மாஷா அல்லாஹ். சரியான பதில். அந்த வசனத்தை அப்படியே படிக்கிறேன் பாருங்க. வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவையும் ரெக்கைகளை விரித்த நிலையில் பறவைகளும் அல்லாஹ்வை போற்றுவதை நீர் அறியவில்லையா? இந்த ரெக்கைகள் அடிக்குது இல்லையா, இது வந்து அல்லாஹ்வை போற்றுதுங்கிற மாதிரி தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒவ்வொன்றுக்குமே ஒரு தொழுகை முறை ஒன்று இருக்கு. அதாவது ஒவ்வொன்றும் தமது தொழுகையையும் தமது போற்றுதலையும் அறிந்துள்ளன. அல்லாஹ் எப்படி வணங்கணும், அல்லாஹ் எப்படி போற்றணும்
என்பதை ஒவ்வொரு உயிரினம் என்ன செஞ்சிருக்கு, அறிஞ்சிருக்கு. வானத்திலையும் சரி பூமியிலையும் சரி. அப்போ அல்லாவை வணங்காத எந்த உயிரினமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அல்ல சரி அந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். மிகச்சரியாக பதில் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு 10 மார்க்கு. அடுத்தது ஆயிஷா ரலியல்லாஹு டீம்லேருந்து ஆரம்பிக்கிறோம். உயிர் பிராணியை குறித்து அல்லாஹ் கூறுவது என்ன? உயிர் பிராணியை குறித்து அல்லாஹ் கூறுவது என்ன? ஒவ்வொரு உயிரினமும் நீரிலிருந்து படைக்கப்பட்டுள்ளது. அதில் வயிற்றால் ஊர்ந்து செல்லுபவையும் 2 கால்களால் நடப்பவையும் 4 கால்களால் நடப்பவையும் உள்ளன. மாஷா அல்லாஹ், மிக தெளிவான பதில். 10 மார்க் போட்டுருங்க உங்களுக்கு. கதிஜா ரலியல்லாஹு டீமுக்கு யார் வெற்றியாளர்கள்? நல்ல ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க மாஷா அல்லாஹ். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. கதிஜா ரலியல்லாஹு டீமுக்கு யார் வெற்றியாளர்கள்? அல்லாஹ்வை நம்பி தூதருக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வை அஞ்சி அவனுக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்களே வெற்றியாளர்கள். சரியான பதில். அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு அஞ்சி அவனை பயந்து நடக்கிறார்களே அவர்களே வெற்றியாளர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எதனால் அருள் செய்யப்படுவீர்கள்? கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கங்க. எல்லாம் தள்ளி தள்ளி இருக்குது, வாங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. எதனால் அருள் செய்யப்படுவீர்கள்? என்ன படிக்கலையே, படிச்ச மறந்துட்டோம். பண்ணு கம்மியா பண்ணு சாப்பிட்டுருக்கணும். நுசியா சொல்றீங்களா? நுஸ்கியாக்கா புது புது பதில் சொல்லுவாங்க. சரி, அப்படி ஆல் இம்ரான்ல ஒரு வசனம் வருது, சூரா நூர்ல வரல. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரும் கட்டுப்படுங்கிறது இந்த அத்தியாயத்தில் ஆல் இம்ரான்ல வருதுங்கிறாங்க. சூரா நூர்ல என்ன வருது? சரி, அப்படி கதிஜா ரலியல்லாஹு டீமுக்கு பாஸ் ஆகுதுமா? அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத்த அத்தியுர் ரசூல லஅல்லக்கும் துர்ஹமூன். தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தையும் கொடுங்கள், தூதருக்கு கட்டுப்படுங்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். மாஷா அல்லாஹ், சரியான பதில். 5 மார்க் போட்டுருங்க. சரி, ஓகே. இது முதல்ல உங்களை தானே கேட்டோம். சரி, அடுத்தது கதிஜா ரலியல்லாஹு டீமுக்கு நேரடி கேள்வி. இறை நம்பிக்கை கொண்டோரே, உங்கள் அடிமைகளும் உங்களில் பருவ வயதை. இது கதிஜா டீமுக்கு இல்லை, அபூபக்கர் டீம் தான் மறுபடியும் வரணும். ஆயிஷா டீம்ல இருந்து வந்திருக்குது, இப்போ மறுபடியும் அபூபக்கர் டீமுக்கு தான் ஃபர்ஸ்ட் கேள்வி. ஆமாம், இல்லை இங்கே தான் ஆரம்பிச்சு. இல்லை, ஆயிஷா டீம்ல இருந்து ஆரம்பிச்சு. ஆயிஷா டீம் ஆரம்பிச்சு. இல்லை, ஆயிஷா டீமுக்கு கேட்டுட்டு அப்புறம் அபூபக்கர் டீம் கேட்டுட்டு கதிஜா டீம் கேட்டுட்டு லாஸ்ட் அபூபக்கர் டீம் கேட்டோம். அது பாஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் ஆரம்பிச்சா அபூபக்கர் தான் ஆரம்பிக்கணும். அபூபக்கர் அங்கே உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். சரியா? முதல் கேள்வி அபூபக்கர் டீம். இறை நம்பிக்கை கொண்டோரே, உங்கள் அடிமைகளும் உங்களில் பருவம் அடையாதவர்களும் வீட்டிற்குள் நுழைவதற்கு 3 வேளைகளில் உங்களிடம் அனுமதி கோர வேண்டும். அந்த 3 வேளைகள் என்ன? இந்த பிள்ளை சொல்றான் பாருங்க, சொல்லுங்கம்மா. அவன் சொல்ல என்ன சொல்றான்? சரி, இல்லை, நீங்கள் முந்தின கொஸ்டின் கேட்டீங்களே, அது பாஸ் ஆகணும் எங்களுக்கு தான் வந்திருக்கணும். நீங்கள் ஹதிஜா அன்னைக்கு கேட்டுட்டீங்க. சரிம்மா, சில நேரங்களில் கன்ஃபியூஸ் ஆகும் மனிதர்கள். அந்த மார்க் போடாதீங்க. சரிவா? இல்லை, ஏன் எப்படி அவங்களுக்கு வரணும்? அப்போ அந்த மார்க் போடக்கூடாது. இல்லை இல்லைம்மா, வேணாம், நீங்கள் குழப்பாத வேணாம். நான் பாஸ் பண்ணி போயிடுவோம். சரியா? சரி, சொல்லுங்கம்மா. நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள். இதில் நீங்கள் சொல்லுங்கள். 2 மதிய நேரத்தில் சொல்லுங்கள், தெளிவாக சொல்லுங்கள், வெட்கப்படாதீங்க, சொல்லுங்கள். சரி, மதிய நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லுங்க. சரி, ஓகே. மாஷா அல்லாஹ், மிகச் சரியான பதில். 10 மார்க் போட்டுருங்க. சரியா? ஆமாம். இப்போ உங்களுக்கு தானே கேட்டோம். சரி, ஓகே. அடுத்த கேள்வி கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு. இதில் 100ல் ஒரே ஒரு கேள்வி ஒன்று, ஷார்ட் கேள்வி கொஞ்சம் இடிக்குது. ஒரே ஒரு ஷார்ட் கேள்வி, 2 ஷார்ட் கேள்வி எடுக்க முடியாது பாருங்க. நான் கேட்காதலேருந்து தான்.
சிம்பிளாக இருக்கட்டும். இந்த அத்தியாயத்துக்குள்ளே எங்கேயோ வருது. ஆமாங்க, மேக்ஸிமம் லாஸ்ட்டில் பாருங்கள். ஒரு 2 கேள்வி. உங்களின் மற்றவரை அழைப்பதை போன்ற எடுக்கல எடுக்கல. அது கேட்டிருக்கலையா? இந்த கேட்கல. கேட்குறீங்களா? கேட்டுருமா? நீங்கள் கேளுங்க. இப்போ அடுத்தது இந்த ஹதிஜா ரலியல்லாஹு டீமுக்கு கேளுங்க. சரி, இந்த எக்ஸ்ட்ரா மார்க்கு சொல்லியிருந்தோம்ல, 5 மார்க் ஆயிஷா டீமுக்கு தான் போகணுன்னு. நம்ம கேட்குற முறையை ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் டீம் அபுபக்கர், அப்படி தானே? கடைசி டீமு ஆயிஷா. அபுபக்கர் விட்டாலும் அடுத்த கேள்வி யாருக்கு தான் போவோம்? கதிஜாக்கு தான் போகும். ஆயிஷா விட்டாலும் கதிஜாக்கு தான் போகும். அந்த நடு டீமுங்கிறனால அப்படி தான் போகும். அபுபக்கர் விட்டாலும் ஸ்ட்ரெயிட்டாக அப்படி ஆயிஷாக்கெலாம் போகாது. அதுதான் குழம்பும். நம்ம இப்போ கரெக்டாக தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த சகோதரி வந்து போன கேள்விக்கு சொல்கிறாங்க, ஒரு 4 கேள்விக்கு முன்னாடி அப்படி தான் நடந்துச்சு. அபுபக்கர் விட்டு யாருக்கு தான் போச்சு? கதிஜாக்கு தான் போச்சு. சரிங்களா? இது குழம்பக்கூடாது. அபுபக்கர் விட்டாலும் ஆயிஷா, ஆயிஷா விட்டாலும் கதிஜா அப்படின்னா குழம்பிடும். அபுபக்கர் விட்டாலும் கதிஜாக்கு தான் ஃபஸ்ட்டு போகும், ஆயிஷா விட்டாலும் கதிஜாக்கு தான் போகும். இது இப்படி தான் நம்ம முறையை அமைச்சிருக்கிறோம். அதனால் அங்கே மார்க் போட வேண்டாங்கிறது தேவையற்ற ஒரு வாதம். இது நடு டீமுங்கிறனால அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிது, அதில் மாற்றம் இல்லை. யார் விட்டாலும் இவங்களுக்கு தான் வாய்ப்புன்னா அது கொஞ்சம் மோசமாக இருக்கும். ஆனால் அப்படித்தான் நம்ம அமைச்சிருக்கிறோம். அதாவது குழப்பம் இல்லாமல் இருக்குங்கிறதுனால அபுபக்கர் விட்டாலும் கேள்வி யாருக்கு தான் வாய்ப்பு போகும்? கதிஜாவுக்கு. ஆயிஷா விட்டாலும் நடுவில் இருக்கிறனால அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு போகுது. அதை நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம். இப்போ யாருக்கான கேள்வி? ஹதிஜா ரலியல்லாஹு. கதிஜாவுக்கான கேள்வி. நீங்கள், அதாவது ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். மற்றவர்களை அழைப்பதை போன்று யாரை அழைக்கக்கூடாது? கதிஜா டீமுக்கு மற்றவர்களை அழைப்பதை போன்று யாரை அழைக்கக்கூடாது? முகமது நபியை அழைக்கக்கூடாது. அந்த வசனத்தை சொல்றீங்களா? நீங்கள் ஒரு உங்களுக்குள்ளே ஒரு ஒருவர் மற்றொருவரை அழைப்பதை போன்று இத்தூதரை நீங்கள் அழைக்காதீர்கள். சரி, சரியான பதில். இன்னும் ஒரு கேள்விமா எடுக்கிறீங்களா? எடுத்து. அடுத்த கேள்வி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒன்று எடுக்க பாருங்க. சரி, நான் கேட்குறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கான கேள்வி. யாரை வந்து ஹிஜாப் இல்லாத நிலையில பார்க்கலாம்? ஒரு அந்நிய ஆண் ஹிஜாப் இல்லாத நிலையில இவங்களை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு அனுமதி எல்லாம் தரான். யார் அவங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு திருமண ஆசையற்ற வயதான பெண்கள் தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தாமல் உபரியான ஆடைகளை கலைந்து கொள்வது அவர்கள் மீது குற்றம் இல்லை. சரியான பதில். மாஷா அல்லாஹ், 10 மார்க். சரி, ஓகே. அதாவது ஒரு 2 கொஸ்டின் மட்டும் இடிச்சிருச்சு. மற்றதெல்லாம் எடுத்ததெல்லாம் பிக் கொஸ்டின் தான் எடுத்து பெரிய கேள்வி எடுத்திருக்கிறேன். அதனால் யாசர் பாய்ட்ட சொல்லி அந்த கொஸ்டின் எடுத்தாச்சு. இப்போ முடிவுக்கு வரப்போகிறோம். அதாவது சில பெரிய கேள்வி மட்டும் கேட்டு நம்ம அடுத்து வந்து இந்த 5 நிமிஷத்தில் கேள்வி கேட்போம் இல்லையா? அது ஒரு 15 கேள்வி இருக்குது. அதுக்கு தயாராக இருங்க. அபூபக்கர் டீமுக்கு கேட்குறோம். இதுக்கு மார்க் சொல்லிட்டு போயிருவோமா? மார்க் சொல்லிடுங்க. இப்போ இது வரைக்கும் முடிஞ்ச சூரா 100லிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான மதிப்பெண் மட்டும் சொல்கிறோம். அபூபக்கர் டீம் 85, அல்லாஹ் அக்பர் சொல்லலை, குறைவாக இருக்கிறதுனால. கதீஜா டீம் 120, ஆயிஷா டீம் 105. எனவே அல்லாஹ் அக்பர் முதல்ல முடிந்த அபூபக்கர் டீம் தான் கடைசியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நினைவுபடுத்தி மிகச்சரியாக போட்டிருக்கிறோம். சரி, இப்போ அடுத்த கேள்வி. இதில் வாய்ப்பு இருக்கு அதிகமாக. 25 மார்க்கு. 3 கேள்வி தான். தலா ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு கேள்வி கேட்போம். 25 மார்க்கு. சரியா? இதுக்கு வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீம் பதில் சொல்லுங்கம்மா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீம் பதில் சொல்லுங்க. பெண்கள் தமது அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம் இவர்களை தவிர, அவர்கள் யார்? மிகச்சரியா சொன்னாதான் 25 மார்க்கு. ஏதாவது 2-3 பாயிண்ட் விட்டுட்டீங்கன்னா மார்க் கிடைக்காது. ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். பெண்கள் தமது அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம் தங்களுடைய கணவன்மார்களுக்கும் சொல்லுங்கம்மா. தங்களுடைய கணவன்மார்களுக்கும் கணவர்கள், அவர்களுடைய தந்தையர், மாமனார்கள், அல்லாலி போலத்திகினா ஆபாயினா அவர்களுடைய தந்தையர்களுக்கும், ஆபாய் போலத்திகினா அவர்களுடைய கணவனுடைய தந்தையர்களுக்கும்,
அவ அபுனாய்கின்ன அவருடைய மக்களுக்கும் ஆண் மக்கள். அவ அபுனாய் போலத்துகின்ன அவர்களுடைய கணவனுடைய மக்கள், வேறு மனைவி மூலமாக பிறந்த மக்கள். சரி. அவ் இஹ்வானியின்ன அவர்களுடைய சகோதரர்கள். அவ் பனி இஹ்வானியின்ன அவர்களுடைய சகோதரர்களுடைய பிள்ளைகள். அவ் பனி அகவாத்திகின்ன அவர்களுடைய சகோதரிகளின் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள், மகன்கள். அவ் நிசாஹின்ன அவர்களை போன்ற பெண்கள். அவ்மா மலத்தும் ஐமானுன்ன அவர்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட அடிமைகள். சரி. அவித்தாபின கைரி உளில் 20 ஆண்கள்ல வந்து திருமண ஆசை அற்ற ஆண்கள். சரி. அவித்திஃப்லில்லதீன லம்யல்ஹரு பெண்களுடைய மறைவிடங்களை பற்றி அறியாத சிறுவர்கள். மாஷா அல்லாஹ், மிக துல்லியமான பதிலை சொல்லியிருக்கீங்க. 25 மார்க்கு. அநேகமாக நீங்கள் இந்த பயான் வந்து பண்ணியிருக்கிறாங்க நினைக்கிறேன். இந்த ரமலான் உரையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. மிகச்சரியாக சொல்லியிருக்கிறீங்கம்மா. ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு சரி, ஓகே, சொல்லிக்கலாம். கண்டிப்பாக நாளைக்கு சொல்லிடுவோம். சரியா? இது அதாவது ஆலி மக்கள் கலந்துக்கிறாங்க இல்லைங்கிறது இல்லைன்னா ஒரு பேசாதீங்க. இல்லை, என்னன்னா பெண்களில் வந்து ஆலி மக்கள் இருக்கிறாங்க, ஆலி மக்கள் இருந்தாங்க, உங்கள் அரபில் சொல்கிறாங்க, அவ்வளோதான். தமிழில் சொல்ல முடியுமா? முடியாதா? இப்போ இந்த கேள்வி கேட்டிருந்தா ஆண்கள் யாருக்கா தெரியாதா? சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருப்பாங்க. அரபு மாதிரி சொன்னாலும் மார்க் பாஸா விருங்குறீங்க. கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு கேட்குறோமா? இந்த கேள்விக்கு மிகச்சரியாக நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா 25 மார்க்கு. சரியா? நல்லா கவனமாக கேளுங்க. இதுக்கு ஒரு சின்ன விளக்கத்தையும் யாசர் பாய் சொல்லுவாங்க. நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா, அல்லாஹ்வின் ஒளிக்கு எடுத்துக்காட்டு, அல்லாஹ்வின் ஒளிக்கு எடுத்துக்காட்டு. இந்த வசனத்தை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். சுப்ஹானல்லாஹ், வியப்பின் உச்சிக்கே நம்ம போயிருக்கலாம். அல்லாஹ்வின் ஒளிக்கு எடுத்துக்காட்டு, அதை அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹ் வானங்கள் மற்றும் பூமியின் ஒளியாவான். அவனது ஒளிக்கு எடுத்துக்காட்டு ஒரு மாடத்தை போன்றதாகும். அந்த மாடம் ஒரு மாடத்தை போன்றது. அதில் ஒரு ஒளிவிளக்கு இருக்கிறது. அந்த ஒளிவிளக்கு ஒரு கண்ணாடி குடுவையில் உள்ளது. அந்த கண்ணாடி குடுவை நட்சத்திரங்களை போன்று மின்னுகிறது. கிழக்கிற்கோ மேற்கிற்கோ சாராத பாக்கியமிக்க ஜெய்தூன் மரத்திலிருந்து எரிக்கப்படுகிறது. சரி. அதனுடைய விறகு இல்லை என்றாலும் எண்ணெய் இருந்தால் மட்டுமே அது ஒளி வீசும். ஒளி வீசும். ஒளிக்கு மேல் பேரொளியாய் அது இருக்கிறது. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அந்த ஒளி மூலம் வழிகாட்டுகிறான். சரி, சரியா சொல்லியிருக்காங்க. மாஷா அல்லாஹ், மிக அக்யூரேட்டாக சொல்லியிருக்கிறாங்க. சொல்லுங்க. அதாவது இந்த சூரா நூர் அப்படிங்கிற 24வது சூரா, அந்த சூறாவுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா இந்த வசனம் தான் காரணம். 24வது அத்தியாயம் 35வது வசனம். கொஞ்சம் கவனம். அதில் வந்து அல்லாஹ் தனக்கான ஒளிக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்கிறான். அல்லாஹு நூறு சமாவாத்தி வல் அர்து, வானங்கள் மற்றும் பூமிக்கு அல்லாஹ் வந்து வெளிச்சமாக இருக்கிறான். இந்த வெளிச்சத்தை பற்றி வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு சம்பவம் சூரா ஆராஃபில் கூட ஒரு வசனம் வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறேன், என்ன உன்னால் பார்க்க முடியாது, நான் அந்த மலை பக்கத்தில் என்னுடைய ஒளியை காட்டுறேன். என்ன காட்டலை, என்னுடைய ஒளியை காட்டுகிறேன். மலை அதற்குரிய இடத்துல இருந்துச்சுன்னா நீ என்னை பார்க்கலான்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி தன்னுடைய திரையை விளக்கி தன்னுடைய ஒளியை அல்லாஹ் காட்டினான் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. உடனே அந்த மலை வந்து நொறுங்கி சிதறியதாகவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூர்ச்சித்து விழுந்தார்கள். அந்த மூர்ச்சித்து விழுந்தது இருக்குல்ல, மூச்சு அடைச்சி விழுங்குறதுன்னு இருக்கு, மௌத்தாய் விழுறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ரசூலுல்லாஹ் இந்த சம்பவத்தை பற்றி சொல்லும் பொழுது, நான் மறுமை நாளில் எந்திரிச்சு பார்ப்பேன், முதல்ல எந்திக்கிறது நானாக தான் இருப்பேன், ஆனால் அரிசி காலை பிடிச்சிக்கிட்டு யார் நிற்பா? மூசா அலைஹிஸ்ஸலாம் நிற்பாங்க. அன்றைக்கு மூர்ச்சித்து விழுந்ததுதான் காரணமோ நான் நினைக்கிறேன் அப்படிம்பாங்க. அந்த ஒளி மலையில பட்டதை மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்ததனுடைய விளைவு அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. அல்லாஹ் எவ்வளவு அழகா இந்த வசனத்துல பேசுறான் அப்படின்னா பாருங்க. அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லாருது, வானங்கள் மற்றும் பூமிக்கு வெளிச்சம் யார்? அல்லாஹ். அந்த வெளிச்சத்துக்கு ஊமை சொல்றான் பாருங்க. மசலு நூறுஹி க மிஷ்காத். மிஷ்காத் என்றால் ஒரு மாடக்குழி. வீடுகள் அன்றைய காலத்துல நம்ம வீட்டுல ஹாலுக்குள்ள மாடக்குழி வச்சிருப்போம். மாடக்குழிங்கிறது எதுக்காண்டி வச்சிருப்போம்னா ஒரு விளக்கத்துக்கு உள்ள வச்சோன்னீங்க அது இன்னும் கொஞ்சம் பிரைட்டா காட்டும்.
இன்னும் கொஞ்சம் வெளிச்சத்தை அதிகமாக காட்டுவதற்கு ஒரு குழிக்குள்ள வைப்பாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறேன், என் ஒளிக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு மாடக்குழி. அந்த மாடக்குழிக்குள் ஃபீகா மிஸ்பாஹ், அதில் ஒரு விளக்கு இருக்கிறது. அல் மிஸ்பாஹு ஃபீ சுஜாஜா, அந்த விளக்கு சும்மா இல்லாத சுற்றி கண்ணாடி இருக்கு. மாடக்குழியில் விளக்கு இருந்தாலே ரொம்ப பிரகாசமாக இருக்கும், அதை சுற்றி கண்ணாடி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அஸ் சுஜாஜு அன்னஹா கௌகப், அந்த கண்ணாடி எப்படி இருக்கிறது என்றால் நட்சத்திரத்தை போன்று அது பிரகாசமாக இருக்கிற கண்ணாடி. கண்ணாடினாலே வெளிச்சத்தை கூடுதலாக தூக்கி கொடுக்கும், அது நட்சத்திரம் மாதிரி பிரகாசமான ஒரு கண்ணாடி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அடுத்து தொடர்ச்சியாக சொல்லுகிறான், அந்த விளக்கு எரியறதுக்கு அல்ல என்ன செய்யறான், வானத்தையும் சாராத பூமியும் சாராத ஒலிவ மரத்திலிருந்து ஆயில், அந்த ஆலிவ் ஆயில் வந்து வச்ச எண்ணெயா இருக்கும். அந்த எண்ணெயும் வெளிச்சம் தரக்கூடியது. அந்த விளக்கும் வெளிச்சம் தரும், விளக்கை சுற்றி இருக்கிற கண்ணாடி வெளிச்சம் தரும், அந்த எண்ணெயும் வெளிச்சம் தரும். இவ்வளவு எங்க இருக்குது? ஒரு மாடக்குழியில இருக்குது. அப்ப அவ்வளவு பெரிய அந்த வெளிச்சத்தை வந்து ஓமையை கொண்டு வர முடியாது, அதை வார்த்தையில சொல்லிட முடியாது. இப்படிப்பட்ட வெளிச்சம் எப்படிப்பட்டதோ அது மாதிரிதான் அல்லாவை சுற்றி இருக்கிற வெளிச்சம் என்று அல்லாஹ் தன்னை சுற்றி இருக்கிற ஒளியை பற்றி சொல்கிறான். ரசூலுல்லாஹ்வே ஒரு இடத்துல சொல்றாங்க, அல்லாஹ் தன்னை சுற்றி பல திரைகளை போட்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய திரை விலகுச்சுன்னா அவனுடைய ஒளிக்கீற்று படைப்புகள் மேல பட்டு இருக்கிற எல்லா படைப்பும் அழிஞ்சிரும். அவனுடைய ஒளிக்கீற்று பட்டா என்ன ஆயிரும்? மொத்த படைப்பு அழிஞ்சிரும். அவ்வளவு பெரிய பிரகாசம். இது அவன் கிடையாது, அந்த ஒளி கிடையாது, அவன் அந்த ஒளிக்குள்ளதான் அவன் இருக்கிறான். அவனை சுற்றி இருக்கிற அல்லாஹ் ஒளி மாதிரி பின்பப்படுத்துவாங்க. சுன்னத்துல் ஜமாத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க அல்லாவை வந்து ஒரு விளக்கு மாதிரியும் ஒரு மாயை மாதிரியும் ஒரு வெளிச்சத்தை போன்று பின்பப்படுத்துவாங்க. அல்லாஹ்க்கு உருவம் இருக்கு, அவனுக்கு முகம் இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, மார்க்கம் சொல்லுது. அதை சுத்தி இருக்கிற வெளிச்சம் இருக்குத, அந்த வெளிச்சத்துடைய பவரை பத்தி மார்க்கம் சொல்லுது. அதை அல்லாஹ் விளக்கி தன்னுடைய படைப்புகள் அல்லாஹ் பார்க்க ஆரம்பிச்சான அந்த வெளிச்சம் பட்டு எல்லா படைப்புகளுமே அழிந்து நாசமா போயிடும் அப்படிங்கிற அளவிற்கு மார்க்கம் சொல்லுகிறது. அவ்வளவு பெரிய பிரகாசம் கொண்ட அந்த இறைவன், அந்த ஒளி. அதை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னு, இந்த ஒளியை கொண்டுதான் படைப்புகளுக்கு நான் நேர்வழி காட்டுறேங்கிறான். இந்த ஒளி தான் என்ன செய்யுது? படைப்புகளுக்கான நேர்வழியை காட்டுகிறது. இதன் மூலம் அல்லாஹ் காட்டி கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லித்தரான். மிக பிரம்மாண்டமான இறைவனுடைய ஆற்றலை அவனை சுற்றி இருக்கக்கூடிய ஒளியின் மூலமாக உணர்த்துகிற ஒரு வசனம் என்பதை நம்ம பார்க்க முடியும். சூரியனுடைய ஒளி. இந்த சூரியன் அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு உலகத்துல வந்து ஒரு பிரம்மாண்டமான வெளிச்சம்ங்கிறாங்கல்ல. சூரியன்கிறது நட்சத்திரத்தில் அது ஒரு நட்சத்திரம். சூரியன் என்னது? உண்மையிலே அது நட்சத்திரம். அப்படிதான் இன்னைக்கு உலகத்தை சொல்றாங்க. அப்ப ஏனைய நட்சத்திரத்தை விட மிகச்சிறிய நட்சத்திரம் தான் சூரியன். சூரியனுடைய பிரகாசம், அதனுடைய வெளிச்சத்தன்மை ஒரு பூமியவே வந்து வெளிச்சமாக பகலாக மாற்றுகிறது. இதை விடலாம் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு, பெரிய பிரம்மாண்டமானது இருக்கு. அது எதோடும் அல்லாஹ்வுடைய ஒளி ஒப்பிட முடியாது. ஏனென்றால் இந்த சூரியனையும் ஏனைய நட்சத்திரங்களையும் ஏனைய உலகத்தையும் அவனுடைய ஒளிக்கீற்று ஒன்று பட்டுச்சுன்னா அழிஞ்சு நாசமாயிரும். அப்படின்னா அது பிரம்மாண்டத்தினுடைய உச்சம். அந்த ஒளியை வந்து கற்பனையில வந்து நம்ம கொண்டு வர முடியாது. சூரியனே கொண்டு வர முடியாத பக்கத்துல சூரியன் மாதிரி ஒரு ஆற்றலை கொண்டு வர முடியாது என்னும் பொழுது பிரம்மாண்டத்தினுடைய உச்சமாகத்தான் அல்லாஹ் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒளியை பற்றி பேசுகிறான்ங்கிறது இந்த வசனத்திலிருந்து நம்மளால் விளங்கிக் கொள்ள முடியுது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இல்லை அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய ஒளியில் இருந்துதான், அதான் அல்லாஹ்வின் ஒளியில் இருந்து ரசூலுல்லாஹ் படைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு மக்கள்கிட்ட உண்டு. இது கட்டுக்கதைகள். அதாவது இது அறிவிப்பாளத்தோட ரீதியாக இருக்கிற செய்தி கூட கிடையாது. சஹீஹா லைஃபான்றது அப்படி ஒரு ஹதீஸே கிடையாது. இதெல்லாம் கட்டுக்கதை. அல்லாஹ் தன்னுடைய ஒளியில் இருந்துதான் வந்து ரசூலுல்லாஹ்வை படைத்தான் அப்படிங்கிறலாம் ஒரு பொய்யான தகவல். இதோட முடிஞ்சது. சரியா? அப்படியா? பொது கேள்வி. பொது கேள்வி. உங்களுக்கு ஒரு 25 மார்க் கேள்வி இருக்குது. உஷாரா இருக்கலாம் பார்த்தா நான் கம்முன்னு இருக்கீல. உங்களுக்கு லாஸ்ட் ஒரு கேள்வி இருக்கு. சரியா? அபூபக்கர் அணியினருக்கு சொன்னீங்கன்னா 25 மார்க் கிடைக்கும். பெரிய கேள்வியில் இது மிச்சம் ஒன்று உங்களுக்கு. இறை இல்லங்கள் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லுவது என்ன? இந்த அத்தியாயத்தில் இறை இல்லங்கள் சம்பந்தமாக ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். போச்சா? போச்சு. இல்லை, நான் என்ன சொல்றேன் நுஸ்கி காக்கா, கொஞ்சம் பேசிக்கங்க, அந்த பதிலான்னு கேட்டுக்கங்க. இறை இல்லங்கள் சம்பந்தம் 3 முறை வீடுகளுக்குள்ள சொல்லுவாங்க. இறை இல்லங்கள் சம்பந்தமா? சரி, பதில் வந்துருச்சு. வேற எதுவும் தெரியுமா? பதில் வந்துருச்சு, அவ்வளோதான். வாய்ப்பு தரோம், ஆனால் மார்க் போட மாட்டோம். பதில் வந்ததுனால அக்செப்ட் பண்ணிக்குவோம். அது முடிஞ்சது. சரி, எங்க கதிஜாக்கு தான் ஸ்ட்ரைட்டாக போகும். அடுத்து இல்லை இருங்க. ஆனால் ஒரு தடவை இப்படி போயிடுச்சுமா? இல்லை, போனதில்லை. கதிஜா. சரி, கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீம் சொல்லுங்கம்மா. இறை இல்லங்கள் குறித்து அல்லாஹ் சொல்வது என்ன? பாஸ். அல்லாவை நினைவு கூறுவதற்கும் அவனை வணங்குவதற்கும் இறை இல்லங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளான். அவர்கள் காலையிலும் மாலையிலும் அவனை போற்றுகின்றனர். போற்றுகின்ற அந்த மனிதர்களை வந்து அவர்களின் கவனத்தை அல்லாவை நினைவு கூறுவதிலிருந்தும் தொழுகையை நிலைநாட்டுவதிலிருந்தும் ஜக்காத் கொடுப்பதிலிருந்தும் வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ திருப்பி விடாது.
அப்புறம் உள்ளங்களையும் பார்வைகளையும் நிலைத்தடுமாறும் பார்வைகளும் நிலைத்தடுமாறும் ஒரு நாளைக்கு அவர்கள் அஞ்சுவார்கள். இது நம்ம சம்மந்தப்பட்ட கேள்விதான் இது, அப்படிதானே? ஆண்கள் தானே பள்ளிவாசலுக்கு வரணும், அதனால தான் உங்களுக்கு அது கேட்டோம். ஆனா நீங்க சொல்லல, பெண்கள் அழகா சொல்லிட்டாங்க. பாஸ் கேள்வினால அவங்களுக்கு 10 மார்க் 25 மார்க்ல உள்ளது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாஸ் ஆகுது. 10 மார்க் நீங்க விட்டுட்டீங்க, முடிஞ்சது. மார்க் சொல்லிடுங்க. ஆண்கள் அபூபக்கர் 85ல நீடிக்கிறாங்க. அல்லாஹ். பெண்கள்ல கதீஜா டீம் வந்து 155, ஆயிஷா டீம் 130. முன்னணியில் நிற்கிறது கதீஜா டீம் தான் அப்படிங்கிறத தகவல் படுத்திக்கிறோம். நான் மறுபடியும் நினைவுபடுத்துறது, முந்தானத்தை தான் சொன்னோம். ஒன்று ஹைல இருந்துச்சு, லோல இருந்துச்சு. இந்த 10 கேள்வி கட்டோம்ல, அந்த 5 நிமிஷத்துல கேள்விகள் வாய்ப்பு, அதுல வந்து லோல இருந்தவங்க ஹைக்கு போயிட்டாங்க, ஹைல இருந்தவங்க லோக்கு வந்துட்டாங்கிற நிலை வந்துச்சு. நேரத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு கடகடன் பதில் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. தப்பா மட்டும் பதில் சொல்லிடாதீங்க, சரிங்களா? இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறோம். சொல்லுங்க. நீங்க இந்த கிளாக் வைஸ்ல வரும்போது உங்களுக்கு பாஸ் கொஸ்டின் வந்து அபூபக்கர், கதீஜா, ஆயிஷான்னு வரணும். சரிம்மா, அது இல்ல அதை இன்ஷால்லா அடுத்த இதுல கிளியர் பண்ணிடுவோம், சரியா? இது 2 கொஸ்டின் அது நாங்க அடுத்த இதுல கிளியர் பண்ணிடுறோமா? இல்ல, ஏற்கனவே அப்படி வராது, நடுவுல உள்ள டீம் தான் வரும்னு சொன்னாங்க. சரிம்மா நாங்க அடுத்த இதுல கிளியர் பண்ணிடுவோம் இன்ஷால்லா. வயசு வரும்போது சரி, அடுத்த ப்ரோகிராம்ல அதை கிளியர் பண்ணிடுவோம். கிளாக் வைஸ்ல வரும்போது ஆயிஷா வந்துருவாங்க, கிளாக் வைஸ்ல வரும்போது கதீஜா வருவாங்க பாஸ் கொஸ்டின். சரிம்மா, இன்ஷால்லா அடுத்த இதுல கிளியர் பண்ணிடுவோம். இப்போ 3 டீமுக்கும் 5 நிமிஷம் டைமு. அதில் எத்தனை கேள்வி கேட்குறோமோ அத்தனை கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும், சரியா? டைம் முடிய போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருப்போம். அதாவது இப்போ இதில் வந்து லைனாக தான் நான் கேள்வி தொகுத்துருக்கிறேன். 45 கேள்வி, 15 15 15 லைனாக தான் வரும். சில ஈஸியான கேள்வி இருக்கும், கஷ்டமான கேள்வி இருக்கும். அதனால் உங்கள்கிட்டயே நான் அந்த சாய்ஸ் விட்டுடுறேன். இப்போ 3 பேர்ட்டையும் நான் கேட்குறேன், நீங்கள் அதுக்கு வந்து என்ன நம்பரில் கேள்வி வேணும்னு நீங்கள் சொல்லிடுங்க. உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது 1 to 45 இருக்கு. உங்களுக்கு 1 to 15 வேணுமா? அபூபக்கர் 1 to 15 வேணுமா? 16 to இல்லை கேட்டுருங்கக்கா, 16 to 30 வேணுமா? 31 to 45 வேணுமா? 1 to 15. உங்களுக்கு கீழே கதீஜா ரலியல்லாஹு டீம் அவங்க 1 to 15 கேட்டிருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்கம்மா. 16 to 30, 31 to 45, 30 to 45, 30 to 45. ஆமாம், லாஸ்ட் கேட்டுக்கிறாங்க. சரி, அப்போ அவங்களுக்கு 2வது வரும், சரியா? ஆயிஷா ரலியல்லாஹுக்கு 2வது வரும். இப்போ உங்களுக்கு ஆரம்பிக்கிறோம், டைம் நோட் பண்ணிக்கிங்க. ஒன்று to 15 ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். அவர் டேஷ் பேசுவதில்லை. திருக்குரான். அவர் டேஷ் பேசுவதில்லை. பொய் பேசுவதில்லை. சரி, தவறான பதில். எவர் பொய் பேசுவதில்லை? எவர் பொய் பேசுவதில்லை? சரி. இம்ரானின் மனைவி யார்? இம்ரானின் மனைவி யார்? இல்ல குறிப்பிடவில்லை, பேர் குறிப்பிடவில்லை. ஆனா அவங்க யார், அந்த அடையாளம் இருக்கு. அவங்க இப்படி சொல்லி அல்ல கூப்பிடுறான். இம்ரானின் மனைவின்னு சொல்லாம வேற ஒரு வார்த்தையை கொண்டும் பயன்படுத்துறான் குரான்ல. நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம், சாதாரண பதிலாக தான் இருக்கும். இல்ல, சரி, ஓகே. 3வது கேள்வி. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சிறிய தாயார் பெயர் என்ன? எங்க சின்ன மாமா பேரே தெரியாது அப்படிங்கிறீங்களா? 4வது கேள்வி. நபிகளார் மதீனா வந்ததும் பள்ளி கெட்ட யாரிடம் இடம் வாங்கினார்கள்? 2 சிறுவர் பேர் என்ன? சுகல் சகல் 2 கரெக்டா. 1 சொல்லியிருக்கீங்க. அடுத்தது உங்களுக்கு யூதர்களில் முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் யார்? ஃபிரௌன் மனைவி யூதர்களில். அவங்க யூதரா? சரி, தப்பு. சுல்லா சமுதாயத்தில் கேட்டது. ஒரு தாய் பிள்ளையை சுமந்ததும் பாலருந்தும் பருவமும் சுமந்ததும் பாலருந்தும் பருவமும் சேர்த்து மொத்தம் எத்தனை மாதங்கள்? 30 மிகச்சரியான பதில். வஹ்ஷி அவர்கள் யாருடைய அடிமையாக இருந்தார்? வஹ்ஷி அவர்கள் யாருடைய அடிமையாக இருந்தார்? அபு சுபியான். மாஷாஅல்லாஹ், தவறான பதில். அப்படி ஒரு கதை தான் இருக்குது. அது பதில். பொய்யான காபா. நேத்து கேட்டோம், பொய்யான காபா துல்கலசான்னு சொன்னாங்க பெண்கள்ல. அந்த துல்கலசா, அந்த பொய்யான காபாவை ரசூலுல்லாஹ் எந்த நபி தோழரை வச்சு இடிக்க அனுப்புனாங்க? கண்டிப்பா தெரியாதுன்னு நினைக்கிறேன்.
சரி, ஓகே. மேராஜ் பயணத்தின் போது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அவர்கள் கண்ட ஆறுகள் என்னென்ன? மேராஜ் பயணத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கண்ட ஆறுகள் பெயர் என்னென்ன? எத்தனை ஆறு? அது ஆறுடைய பேர் சொல்லணும். வாய்ப்பு இல்லையா? எப்படி? நைல் நதியா? சொல்லுங்க. நைல் நதி ஒன்று கரெக்டு தான். ஏன் சிரிக்கிறீங்க? கரெக்டு தான். நைல் நதி. சொல்லுவாப்பா. பாலாறு, தேனாறு, மது ஆறு, இதெல்லாம் சொர்க்கத்தில் ஓடுற ஆறு, தண்ணி ஆறு, சொர்க்கத்தில் ஓடக்கூடிய ஆறுகள். ரசூலுல்லாஹ் மேராஜின் போது 4 ஆறு பார்த்தாங்க. சரி, என்ன பாஸ் பண்ணலாமா? எங்களுக்கு டைம் ஒன்றும் இல்லை, அதனால தான் நான் கடத்துறேன். சரி. ஒரு பகல் ஒரு இரவு, ஒரு நாட்டின் எல்லையை காக்கும் பணியில் ஈடுபடுவதானது எதை விட சிறந்தது? ஒரு பகல் ஓர் இரவு ஒரு நாட்டின் எல்லையை காக்கும் பணியில் ஈடுபடுவது எதை விட சிறந்தது? வணக்க வழிபாடுகள் ஈடுபடுவது. கொஞ்சம் நிறைய நீ கரெக்டாக சொல்லுங்க. காட்டுங்க, க்ளோஸ்அப்ல காட்டுங்க உங்களை. அது எந்த இபாதத்து? ஃபஜ்ர் தொழுகையா? தஹஜ்ஜுத் தொழுகையா? சரி, தப்பு. அடுத்து கேட்குறான். பதில் தெரியாத சொல்லப்படாத கேள்விகளுக்கு பதிலை நீங்க சொல்லிருங்களா? தெரிஞ்சுக்கலாம். சரி, சொல்லிடுவோமா. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் இருந்த சிலைகளின் பெயர் என்ன? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் இருந்த சிலைகளின் பெயர் என்ன? லாத்து, மனாத்து. இது ரசூலுல்லாஹ் காலத்தில். சரி. அடுத்து 12வது கேள்வி. நபிகளாரின் மனைவிமார்களில் அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தவர்கள் யார்? கஜானாகியா? தப்பு. தவறான பதில். சௌதா தப்பு. ஆல்ரெடி தப்பு வந்துட்டு கொடுங்க. தப்பான வாழ்த்து வந்துட்டு. சரியா? அடுத்தது, நபிகளார் காலத்தில் யார் இறந்த போது சூரிய கிரகணம் ஏற்பட்டது? டைம் முடிய போது. 13 கேள்வி தான் இருக்கு. சொல்லுங்க. இப்ராஹிம் சரியான பதில். 14வது கேள்வி. 5000 மாணவர்களை கொண்டு உதவி செய்வேன் என்று எந்த போர்க்களத்தில் அல்லாஹ் கூறினான்? பதில் சரியான பதில். கைபர் போரில் யாரிடம் இஸ்லாமிய கொடியை நபிகளார் கொடுத்தார்கள்? கைபர் போரில் யாரிடம் இஸ்லாமிய கொடியை நபிகளார் கொடுத்தார்கள்? ஒரு 100 முறை பயான்ல சொல்லப்பட்டிருக்கும். சரியான பதில். சரி, அதாவது பதில் சொல்லிடுறேன். இல்ல, நீங்க சொன்ன பதில் உள்ள கேள்வி மட்டும் எத்தனை பாருங்க. 5 6. இல்ல, அது இதுல ஒரு வாட்டி கன்ஃபார்ம். அவர் நபி மனோ இச்சை பிரகாரம் பேசுவதில்லை. அது வந்து நீங்க போய் பேச மாட்டாருன்னு சொல்லி. இம்ரானின் மனைவி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் அப்படின்னு அழைக்கப்பட்டார். ஹாலித் பின் வலீத் அவர்களின் சிறிய தாயார் மைமுனா பின்த் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா. நபிகளார் மதீனா வந்து, அதுக்கு பதில் சொல்றீங்க. சஹல் சுஹைல். யூதர்களில் முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அப்துல்லா இப்னு சலாம். ஒரு தாய் பிள்ளை, அதுவும் சொல்றீங்க. ஒரு தாய் பிள்ளையை சுமந்ததும் பாலருந்தும் பருவமும் சேர்த்து மொத்தம் 30 மாசம். வஹ்ஷி அவர்கள் யாருடைய அடிமையா இருந்தார்கள்? ஜுபைர் இப்னு முத்தைம் ரலியல்லாஹு அன்ஹு. ஜுபைர் பின் இப்னு முத்தீம். பொய்யான காபா துல்கலசாதை இடிக்க அனுப்பியது ரசூலுல்லாஹ் அனுப்பியது யாரனா? ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு. சரியா? மேராஜ் பயணத்தில் ரசூலுல்லாஹ் கண்ட ஆறுகள் சல்சபீல், கௌசர், நைல், யூப்ரட்டிஸ். ஒரு பகல் ஒரு இரவு நாட்டின் எல்லையை காக்கும் பணியில் ஈடுபடுவதானது 1 மாதம் பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் நின்று வழிபடுவதை விட சிறந்தது அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் இருந்த சிலைகள் பெயர் வந்து வத்து, சுவாவு, யகூஸ், யஊக், நஸ்ரு. நபிகளார் மனைவிமாரை அதிகம் தர்மம் செய்யக்கூடிய ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. நபிகளார் காலத்தில் யார் இறந்த போது சூரிய கிரகணம்? இப்ராஹிம் ரலியல்லாஹு சொல்லிட்டீங்க. 5000 மாணவர்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்வான். பத்ர் களம் சொல்லிட்டீங்க. கைபர் போரில் யாரிடம் இஸ்லாமிய கொடியை? அதுவும் சொல்லிட்டீங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு. சரி, அடுத்து 5 கேள்விகளுக்கு ஆண்கள் பதில் சொல்லிருக்காங்க. 15க்கு 5. 15க்கு 5 சொல்லியிருக்கிறீங்க. இந்த போயிடுச்சு உங்களுக்கு. இப்போ அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு டீமுக்கு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு என்ன நம்பர் கேட்டீங்கம்மா? 16 to கொஞ்சம் சொல்லுங்களேன். 30. 16 to 30. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்றோம். டைம் ஸ்டார்ட் நவ். அல்லாஹ்வே பெயரிட்ட நபிமார்களின் பெயர் என்ன? யஹ்யா நபி. யஹ்யா? ஈசா. ஈசா சரியான பதில். மலைகளை குடைந்து குகையில் அமைத்து வாழ்ந்தவர்கள் யார்?
ஆதி சமுதாயத்தில். ஆதி சமுதாயம் மிக தவறான பதில். திருக்குரானை அல்லாஹ் எப்படி பாதுகாக்கின்றான்? இறை நம்பிக்கை கொண்டவர்களின் உள்ளங்களில். தவறான பதில். திருக்குரானில் பிஸ்மில்லா எழுதப்படாத சூரா எது? பராத்து மினல்லாஹி தௌபா. தௌபா சரியான பதில். அல்லாஹ் எதை தன் மீது கடமையாக்கி கொண்டான்? ரஹ்மத்தை, அருளை. என்னமா? அருள் புரிவதை. அருள் புரிவதை சரியான பதில். சஹீ சித்தா என்று கூறப்படும் ஹதீஸ்களின் நூல்களின் பெயர்களை சொல்லுங்க. புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசை, அபூதம். புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசை, இப்னு மாஜா, தாரமி. ஒன்னு தப்பா சொல்லியிருக்கிறீங்க. அஹ்மத். அதுவும் தப்பு தான். அதுவும் தப்பு தான். சரி, அடுத்த கேள்வி. ஹுதைபியா உடன்படிக்கையில் எந்த வார்த்தை இடம்பெறக்கூடாது என மக்கத்து காபிர்கள் கூறினார்கள்? அர் ரஹ்மான் இர் ரஹீம். அது மைக்கில் கொஞ்சம் தெளிவா பேசுங்கம்மா. அர் ரஹ்மான் அர் ரஹீம். தவறான பதில். ரசூலுல்லாஹ் ஒன்று, அர் ரஹ்மான் அர் ரஹீம். சரி, ஓகே ஓகே. வசதி இல்லாதவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறிய அறிவுரை என்ன? வசதி இல்லாதவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறிய அறிவுரை என்ன? தஸ்பீஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் 33 தடவை சொல்ல சொன்னாங்க. எடுத்துக்கலாமா? சரி, எடுத்துக்கலாம். நான் எடுத்தது வேற பதிலே, ஆனா நீங்க இதுவும் சரியா தான் வரும். ஓகே. முனாஃபிக்குகளின் அடையாளம் எத்தனை? அவை ஆயத்துல் முனாஃபிகி ஸலாசுன். இதா ஹத்தஸ, பேசினால் பொய் பேசுவான், வாக்கு கொடுத்தால் மாறு செய்வான், நம்பினால் மோசடி செய்வான். சரி, சரியான பதில். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறை கூறிய நயவஞ்சகன் யார்? அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். சரியான பதில். நபிகளாரிடம் தான் விபச்சாரம் செய்துவிட்டேன் என்று கூறி நபித்தோழர் யார்? மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு. சரியான பதில். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எந்த நபித்தோழர் தோட்டத்தில் வருவார்கள்? திஹியத்துல் கல்பி. சரியான பதில். கரெக்ட் தான். நீங்க என்ன இப்படி எழுதுறீங்க? இல்லை, தமிமுத்தாரின்னு போட்டு வச்சுருக்கீங்க. இல்லை, இது இங்கே. சரி. நபிகளார் வாழும் காலத்திலேயே தஜ்ஜாலை நேரில் கண்டவர் யார்? என்ன? நபிகளார் வாழும் காலத்திலேயே அதிசய மனிதன் தஜ்ஜாலை நேரில் கண்ட நபித்தோழர் யார்? தமீமுத்தாரி. சரியான பதில். யூத மத அறிஞராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபித்தோழர் யார்? அப்துல்லா இப்னு சல்லாம் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா இப்னு சல்லாமா? ரெண்டு விதமாக ஹதீஸ் இருக்கும். சரி, ஓகே. அப்துல்லா இப்னு சலாம். சரி. நபிகளார் காலத்தில் மது குடித்ததை அடிக்கடி தண்டனை பெற்ற நபித்தோழர் யார்? மது குடித்ததால் அடிக்கடி தண்டனை பெற்ற நபித்தோழர் யார்? நுஅமான். நுஅய்மான். அவங்க எவ்வளவு நேரம் இருக்கு உங்களுக்கு? இல்லை, அவங்களுக்கு டைம் ஆல்ரெடி இந்த பாயிண்ட் தான் முடியுது. நான் கொஞ்ச நேரம் லேட்டாக தான் ஆரம்பித்தேன். அவங்க சொல்ல முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நீங்க இது வரைக்கும் எத்தனை கேள்விக்கு பதில்? அதை நீங்க சொல்லும் போது நான் டிக் பண்ணிட்டோம். சரி. அவங்களுக்கு நம்ம 16லேருந்து கேட்டிருந்தோம். அல்லாவே பெயரிட்ட நபிமார்களின் பெயர் என்ன? யஹ்யா, ஈசா. அவங்க சொல்லிட்டாங்க. மலைகளை குடைந்து குகைகள் அமைத்து வாழ்ந்தவர்கள் சமூது சமுதாயம். அவங்க ஆது சொன்னாங்க, தப்பு. திருக்குரானை அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான்? அவங்க இறை நம்பிக்கையாளர்னு சொன்னாங்க, ஆனா கல்வியாளர்கள் உள்ளத்தில் பாதுகாக்கிறான். திருக்குரானில் பிஸ்மில்லா எழுதப்படாத சூரா, சரியா சொன்னாங்க, தௌபா. அல்லாஹ் எதை தன் மீது கடமையாக்கி கொண்டான்? கருணை புரிவதை சரியா சொல்லிட்டாங்க. சஹீ சித்தா, புகாரி, முஸ்லிம், அபுதாவுது, திருமிதி, நசை, இப்னு மாஜா. அவங்க மாற்றி சொன்னாங்க. அபுதாவத் மட்டும் வரல. அபுதாவுது வரல. சரி. ஹுதைபியா உடன்படிக்கையில் காஃபிர்கள் எந்த வார்த்தை இடம்பெறக்கூடாதுன்னு சொன்னாங்க? ரசூலுல்லாஹ், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஓகே தான், சரியா சொன்னாங்க. வசதி இல்லாதவருக்கு நபி அவர்கள் கூறிய அறிவுரை நம்ம எடுத்தது வேற, ஆனால் அவங்க சரியாக தான் சொன்னாங்க. உலக வசதிகளை பொறுத்தவரை தன்னை விட கீழானவரை பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்துதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. முனாஃபிக்குகளுடைய அடையாளம் சரியாக சொன்னாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறை கூறிய நயவஞ்சகன், அதுவும் கரெக்டாக சொன்னாங்க. அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். நபிகளாரிடம் தான் விபச்சாரம் செய்துவிட்டேன் என்று சொன்ன நபித்தோழர் மாயிஸ் பின் மாலிக், சரியா சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எந்த நபித்தோழர் தோட்டத்தில் வருவார்கள்? திஹியத்துல் கல்பி, அதுவும் கரெக்டாக சொன்னாங்க. நபிகளார் காலத்தில் தஜ்ஜாலை நேரில் பார்த்த நபித்தோழர் தமீமுத்தாரி, அதுவும் சரியா சொன்னாங்க. யூத மத அறிஞராக இருந்தே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபித்தோழர் அப்துல்லா பின் சலாம், சரியா சொன்னாங்க. நபிகளார் காலத்தில் மது குடித்ததால் அடிக்கடி தண்டனை பெறக்கூடிய நபித்தோழர் நுஅய்மான் அல்லது இப்னு நுஅய்மான் என்பது சரியான பதில். சரி, இப்போ உங்களுக்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு 5 கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட். மதீனாவுக்கு முன்னர் முஸ்லிம்கள் ஹிஜ்ரத் செய்த இடம் எது?
அபிசினியா. சரியான பதில் அபிசீனியா. அபிசீனியா. மனிதர்களில் அதிகமானோர் 2 அருட்கொடை விஷயத்தில் இழப்புக்குள்ளாகிறார்கள். எந்த 2 விஷயங்கள்? ஆரோக்கியம், ஓய்வு. சரியான பதில். அந்நகல் எனும் குர்ஆன் அத்தியாயத்தின் பொருள் என்ன? நீங்க தேனி. சரியான பதில். நியாய தீர்ப்புக்குரிய அந்த நேரம் நெருங்கி விட்டது. டேஸும் பிளந்து விட்டது. சந்திரன் பிளந்து விட்டது. அல் கஹ்ஃப் அத்தியாயத்தில் குகைவாசிகளோடு இருந்த பிராணி எது? நாய். ரியா என்றால் என்ன? ரியாவா? கொஸ்டின் சொல்லுங்க. ரியா 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 ரியா. முகஸ்துதி. இன்னும் கரெக்டா சொல்லுங்க. இது சிறிய இணை வைப்பு. சரியான பதில். வ அன்ன மசாஜிதிலில்லாஹி ஃபலா தது மஅல்லாஹி அஹதா. பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கே உரியவையாகும், எனவே அல்லாஹ்வுடன் வேறு எவரையும் பிரார்த்திக்காதீர்கள். இந்த வசனம் இடம்பெறக்கூடிய அத்தியாயம். ஜின்னு, சூரா ஜின்னு. ஜின்னு வேற சொல்லிய. தான் கொலை செய்த சகோதரின் பிரேதத்தை அடக்கம் செய்யும் முறையை காட்டித்தர அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அனுப்பிய படைப்பு எது? காகம். சரியான பதில். வட்டி தடை செய்யப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதை தள்ளுபடி செய்து துவக்கிய அவருடைய உறவினர் யார்? அப்பாஸ் ரலியல்லாஹு. சரியான பதில். அபூஜஹலின் மகன் பெயர் என்ன? இக்ரிமா. இக்ரிமா மிகச் சரியான பதில். சொர்க்கத்தின் புதையல் எது? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. சரியான பதில். மதியன் சமுதாயம் எப்படி அழிந்தார்கள்? மதியன் 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 இது ஸ்வைபு தானே. ஸ்வைபு. மதியன் வந்து ஷுவைபு ரலியல்லாஹு சமுதாயம், ஷுவைபு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமுதாயம். இந்த இடி முழக்கம். மிகச் சரியான பதில் இல்ல, தப்பு. தொழுது கொண்டிருக்கும் போது வானவர் அழைத்த நபி யார்? தொழுது கொண்டு இன்னொரு தடவை சொல்லுங்க. தொழுது கொண்டிருக்கும் போது வானவர் அழைத்த நபி யார்? அய்யூப். தவறான பதில். சரி சரி, பரவாயில்லை, அது மிஸ்டேக். ஈசா நபி செய்த அற்புதங்கள் 2 சொல்லணும். ஈசா நபி செய்த அற்புதங்கள். இந்த கேள்வி உங்களுக்கு 3 கேள்வியா இருக்குது. குஷ்ட நோயாளியை வந்து குணப்படுத்தினார்கள், கண் குருடை வந்து குணப்படுத்தினார்கள். அடுத்து வந்து வழுக்கை தலை. தவறான பதில் வந்து விட்டது. 1க்கு எடுத்துக்கிடலாம். இன்னும் 2 சொல்லுங்க. ரெண்டாவது பதிலுக்கு 2வது கேள்விக்கு தப்பா சொல்லிருக்கீங்க. ஒரு கேள்வி சொல்லிட்டீங்க, 1 தப்பாயிடுச்சு. இன்னும் 2 அற்புதத்தை சொல்லிட்டீங்கன்னா அந்த கேள்வி முடிஞ்சிடும். அதாவது மொய்தானவர்களை ஹயாத்தாக்குனது. மௌத்தாக்குனது ஹயாத்தாக்குனாங்க. எப்படி? அவங்களாவா? இல்ல அல்லாஹ்வின் நாட்டப்படி. அது சொல்லுங்க. அல்லாஹ்வின் நாட்டப்படி மௌத்தானவர்களை ஹயாத்தாக்குனாங்க. பறவை இல்ல, எக்கச்சக்கமா இருக்குது. 3வதுக்கு அது உணவு வந்து தட்டா என்னமா உணவு? அது களிமண்ல பறவையை செஞ்சு அதுக்கு உயிர். சரி, 3ல 2 கேள்வி சொல்லியிருக்கீங்க இதுல. சரி, அடுத்த கேள்வி. மறுமையில் நயவஞ்சக நிலை என்ன? இது நரகத்தின் அடித்தட்டு. சரியான பதில். ஜக்கரியா நபிக்கு குழந்தை பிறக்கும் என்பதற்கு அல்லாஹ் வழங்கிய சான்று என்ன? 3 நாள் அவர்கள் வந்து யாரோடையும் பேச மாட்டோம், சைகையால வந்து மக்கள் இடத்துல பேசுவார்கள். 18 நபிமார்கள். சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி. 18 நபிமார்கள் பெயர்கள் கூறப்பட்ட அத்தியாயம் எது? 18 நபிமார்களா? சூரா பக்ரா. சூரா பக்ரா. மிக தவறான பதில். யூசுப் நபி கனவில் எத்தனை நட்சத்திரங்களை கண்டார்கள்? வேறு எதையும் கண்டார்கள்? நிறைய ஓடிட்டு இல்ல, 11 நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் கண்டார்கள். சரி, ஓகேமா. இவங்களுக்கு முடிஞ்சது. இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. அப்படி இப்போ உங்களுக்கு சொல்லப்பட்ட கேள்வி, அதுக்கான பதிலையும் பார்ப்போம். மதீனாவுக்கு முன்னர் முஸ்லிம்கள் ஹிஜ்ரத் செய்த இடம் அபிசீனியா. கரெக்டாக சொல்லிட்டாங்க. மனிதர்களில் அதிகமான 2 அருட்கொடை, ஓய்வு, ஆரோக்கியம் சொல்லிட்டாங்க. அந்நகில் தேனின்னு சொல்லிட்டாங்க. நியாய தீர்ப்புக்குரிய நேரம் நெருங்கிவிட்டு கபர், அதுவும் சொல்லிட்டாங்க. அல் கஹ்ஃப் அத்தியாயத்தில் குறைவாசிகளோடு இருந்த பிராணி நாய் சொல்லிட்டாங்க. ரியா என்றால் என்ன? அதுவும் சொல்லிட்டாங்க. 6. 7வது பள்ளிவாசல்கள் ஜின், அல்லாஹ்வுக்கே உரியவையாகும் ஜின்ங்கிற அத்தியாயத்தையும் சொல்லிட்டாங்க. தான் கொலை செய்த சகோதரின் பிரேதத்தை அடக்கம் செய்ய காகம், அதுவும் சொல்லிட்டாங்க. வட்டி தடை செய்யப்பட்ட போது நபிகளார் யாரிலிருந்து துவங்கினார்கள் அந்த தடையை? அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க. அபூஜஹலின் மகன் பெயர் இக்ரிமா சொல்லிட்டாங்க. சொர்க்கத்தின் புதையல் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா சொல்லிட்டாங்க. மதியன் சமுதாயம் எப்படி அழிந்தாது சொல்லலை. பூகம்பத்தால் அழிக்கப்பட்டார்கள். சரியா? பூகம்பம். 7ல 91. ஆமா, 7ல 91. தொழுது கொண்டிருக்கும் போது வானவர் அழைத்த நபியார்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது? ஆண்கள்ல தொழுதுட்டு இருக்கும்போது வானவர் அழைக்கிறாங்க. தெரியல. இன்னொரு டீம் ஜக்கரியா நபி என்பது கரெக்டான பதில். ஈசா நபி செய்த அற்புதங்கள் கேட்டோம். அதில் 3ல 2க்கு தான் சொன்னாங்க.
குழந்தையில் பேசியது, களிமண்ணால் பறவையை செய்து இறைவனின் உத்தரவின் பேரில் உயிர் கொடுத்தல், பிறவி குருடனுக்கும் பார்வையளித்தல், அவங்க சொன்னது வெண்குஷ்டம் சொன்னாங்க, வெண்குஷ்டரோகியை குணப்படுத்துதல், இறந்தவரை அல்லாவின் உத்தரவு கொண்டு உயிர் பெறச் செய்தல், பிறர் உண்பதை வீட்டில் உள்ளவற்றை பார்க்காமலே சொல்லுவாங்க. அதாவது வீட்டில் யாராவது சாப்பிட்டா வச்சிங்கன்னா அதை பக்கவாக சொல்லுவாங்க. இந்த 6 விஷயத்த சொல்லியிருந்தோம். மறுமையில் நயவஞ்சக நிலை என்னன்னு கேட்டிருந்தோம். நயவஞ்சகர்கள் நரகத்துடைய அடித்தட்டில் இருப்பார்கள் சொல்லிட்டாங்க. ஜக்கரியா நபிக்கு குழந்தை பிறக்கும் என்பதற்கு இறைவன் வழங்கிய சான்று. 3 நாள் பேச மாட்டாங்க. 18 நபிமார்கள் இடம்பெற்ற அத்தியாயம். இப்போ நீங்கள் சொல்லுங்க, இல்லை அத்தியாய பேர் சொல்லுங்க. இவங்களுக்கு நிறைய போயிட்டோம், இவங்களுக்கு நிறைய இல்லை, கரெக்டாக தான் போயிருக்கு. இவங்க அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சரி, சூரா அன்பியா இல்ல, எல்லாரும் அன்பியான்னு நினைப்பாங்க. தாகா தப்பு. நான் சொல்றேன், இப்ப நல்லா கவனம் வச்சுங்க. 18 நபிமாரோட பேரும் ஒரு 3 வசனத்துல வருது. இல்ல அத்தியாயம் பேரு சொல்லுங்க. 6வது அத்தியாயம் அல் அன்ஆம். சரியா? ஓகே. யூசுப் நபி கனவில் கண்டது எத்தனை நட்சத்திரங்கள்? 11. வேற எதையும் பண்ணாங்கன்னா சூரியனையும் சந்திரனையும் பார்த்தார்கள். சரி, ஓகே, முடிஞ்சது. இன்னைக்கு மார்க் யார் ஜெயிச்சிருக்கிறான்னு பார்த்துருவோம். மார்க்க அறிவு வளர்த்துக் கொள்வதற்காகவும் திருமறை குர்ஆனை படிக்கும் பொழுது அதனுடைய என்ன அல்லாஹ் சொல்ல வரா என்ற படிப்பினை பெறுவதற்காக இந்த நிகழ்ச்சி நம்ம நடத்துகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, மார்க்க அறிவை வளர்த்துக்குவோம். அந்த மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அவங்களுக்கு அதிகமான கேள்வி கேட்டீங்களா? இல்லை, அந்த 5 நிமிஷத்துல போடலாம். அப்படிதான். இல்லை, அப்படிதான். அஸ்ஸலாமு அலைக்கும். மார்க்கு கீழே பெண்கள் கொஞ்சம் அதை ஆஃப் பண்ணிடுங்கம்மா, மைக்க, உங்க மைக்க. இந்த மார்க் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னென்னா, இன்றைய தினத்தில் இந்த வரிசையாக கேட்கப்பட்ட 5 நிமிஷத்துக்கு உட்பட்ட கேள்வியில் ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீமில் வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அதாவது இந்த 3 பகுதியை பிரித்தது நீங்களாக தான் பிரிச்சுக்கிட்டீங்க. யாருக்கு என்ன வேணுங்கிறது அது நம்ம பிரிக்கலை, நீங்களாகவே எடுத்துக்கிட்டீங்க. முதல் பகுதி இவங்களுக்கு, 2வது பகுதி அவங்களுக்குன்னு பிரிச்சுக்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் 2 எண்ணமும் ஆயிஷாவும் அபூபக்கரும் பிரிச்சுக்கிட்டது அவங்க. பேலன்ஸ் உள்ளது தான் ஹதிஜாவுக்கு கிடைச்சது. அதுதான் ரொம்ப அழகான கேள்விகளும் அமைந்தது. கிட்டத்தட்ட அவங்க மட்டும் 15 கேள்வி போய் சொல்லியிருக்கிறாங்க. 2-3 மிஸ் ஆகிருக்கும். அது என்னன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேட்டது, டைம் இருந்துச்சுல, அப்போ எக்ஸ்ட்ரா நம்ம கேட்டோம். அவங்க 15மே பதில் சொல்லிட்டாங்க. 150 மார்க் அதில் எடுத்திருக்கிறாங்க. அதிகமான மார்க் பாருங்க. இப்போ முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடியவங்க 305 ஹதிஜா, 2வது 240 ஆயிஷா, 3வது 135 அபூபக்கர். நான் மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். அபூபக்கர் 135, ஹதிஜா 305, ஆயிஷா 240. இன்ஷால்லா 2:30 மணிக்கு தஹஜ்ஜத் தொழுகை நடைபெற இருக்கிறது. நாளை மறுநாள் 25வது ஒற்றைப்படை இரவுல சூரா ஷுஆரா 26வது சூறாவிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும்.